தேர்தல் அறிவிக்கப்பட்டு நடத்தை விதிகள் அமலுக்கு வந்த நிலையில் சென்னை சவுகார்பேட்டையில் 1,42,00,000 ரூபாய் ஹவாலா பணத்தை யானைக்கவுனி போலீசார் பறிமுதல் செய்ததுடன் அந்த பணத்தை வைத்திருந்த ஒரு சிறுவன் உள்பட 3 பேரை ரொக்கத்துடன் வருமான வரித்துறையினரிடம் ஒப்படைத்தனர். அரசு அலுவலர்களின் சொந்த பயன்பாட்டில் உள்ள கார்களை நாடாளுமன்ற தேர்தல் பணிக்காக பயன்படுத்த உள்ளதாக கூறி அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தங்களது வாகனங்களை பயன்படுத்த கோரி கள்ளக்குறிச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த வாடகை கார் ஓட்டுநர்கள் ஆட்சியர் அலுவலகத்தில் கோரிக்கை மனு அளித்தனர். சுயேட்சை எம்எல்ஏ சிவசங்கரன் தங்கள் கட்சி வேட்பாளர் இல்லை என புதுச்சேரி மாநில தலைவர் செல்வ கணபதி கூறியுள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சிவசங்கரன் தன்னை பாஜக வேட்பாளர் என்று தவறாக பரப்புரை செய்து வருவதாக தெரிவித்தார். பாஜக கூட்டணி அரசுக்கு சுயேட்சை எம்எல்ஏவான செல்வ கணபதி ஆதரவு தெரிவித்திருந்தாலும் அவர் தனது ஆதரவை விலக்கினாலும் புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தொடரும் என்றார். சென்னை தரமணி ரயில் நிலையம் அருகில் வலி நிவாரணி மாத்திரைகளை குளிர்பானத்தில் கலந்து பாட்டில் ஒன்றை 100 ரூபாய்க்கு விற்ற இளைஞரை போலீசார் கைது செய்தனர். பிடிபட்டவர் அடையார் இந்திரா நகரைச் சேர்ந்த நவீன் என்று போலீசார் கூறினர். கடலூர் மாவட்டம் புவனகிரியில் புகழ்பெற்ற ஸ்ரீ ராகவேந்தர் சுவாமிகள் ஜென்மஸ்தலத்தில் ராகவேந்திரரின் 429வது ஆண்டு அவதார தின விழா விமர்சையாக நடைபெற்றது. ராகவேந்திரருக்கு பால், பன்னீர், சந்தனம், பஞ்சாமிர்தம், இளநீர் உள்ளிட்ட பல்வேறு அபிஷேகங்களும் பல்வகை மலர்களால் சிறப்பு அலங்காரமும் நடைபெற்றது. தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் அருகே உள்ள ஆவணியாபுரத்தில் மளிகை கடைக்கு பொருட்கள் வாங்குவது போல் வந்த இளைஞர்கள் கடைக்காரரின் கவனத்தை திசை திருப்பி செல்போனை திருடிச் சென்றுள்ளனர். நம்பர் பிளேட் இல்லாத பைக்கில் வந்த திருட்டு இளைஞர்கள் இருவரையும் சிசிடிவி காட்சிகளை அடிப்படையாக வைத்து போலீசார் தேடி வருகின்றனர். இயேசு குறித்து அவதூறாக பேசியதாக கிறிஸ்தவ சபை கூட்டமைப்பு கண்டனம் தெரிவித்ததற்கு இசையமைப்பாளரும் நடிகருமான விஜய் ஆண்டனி விளக்கம் அளித்து அறிக்கை வெளியிட்டுள்ளார். மக்களுக்காக ரத்தம் சிந்தி உயிர் நீத்த மதங்களுக்கு அப்பாற்பட்ட இயேசுவை பற்றி தவறாக சித்தரிக்க எனக்கு கனவிலும் வராது என்று அறிக்கையில் அவர் கூறியுள்ளார். ஈரோடு மாவட்டம் அந்தியூரில் வாங்கப்பட்டு கேரளாவுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லாமல் லாரியில் அடைத்து கொண்டு செல்லப்பட்ட 22 மாடுகளை போலீசார் மீட்டு கோசாலைக்கு அனுப்பி வைத்தனர். கோபிச்செட்டிப்பாளையம் அருகே போலீசார் நடத்திய வாகன சோதனையில் இந்த லாரி பிடிபட்டது. ஒரு மாடு இறந்து போன நிலையில் லாரியை பறிமுதல் செய்த போலீசார் மாடுகளை ஏற்றி வந்த கேரளாவைச் சேர்ந்த 3 பேரை பிடித்து விசாரித்து வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே புளியமரத்துப்பட்டியில் தனியார் நிறுவனங்கள் சார்பில் ஏராளமான காற்றாலைகள் நிறுவப்பட்டு மின் உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் சமை இந்தியா நிறுவனத்திற்கு சொந்தமான ஒரு காற்றாலையில் திடீர் மின்கசிவு ஏற்பட்டு தீப்பிடித்தது. திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே வீரப்பூரில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க அருள்மிகு பெரிய காண்டியம்மன் கோயிலில் நடைபெற்று வரும் மாசி திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக குதிரை வாகனத்தில் சென்று பொன்னர் அம்பு போடும் வேடப்பரி நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது. வேதாரண்யம் அருகே 4 வேதப்பதி கிராமத்தில் கடந்த 2 நாட்களாக சுற்றித் திரிந்த காட்டெருமையை மயக்க ஊசி செலுத்தி வனத்துறையினர் பிடித்தனர். நாடாளுமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதை அடுத்து தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்ததால் சேலத்தில் உள்ள பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்களின் சிலைகள் மாவட்ட ஆட்சித்தலைவர் பிருந்தா தேவி உத்தரவின் பேரில் மூடப்பட்டன. சட்டமன்ற உறுப்பினர்களின் அலுவலகம் முன் உள்ள போர்டுகளும் துணியால் மூடப்பட்டன. தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்த சில மணி நேரத்தில் திருவாரூர் மாவட்டம் பேரளம் அருகே உள்ள கிளியனூர் பகுதியில் சட்டவிரோதமாக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த புதுச்சேரி மாநில சாராய பாட்டில்களை மாவட்ட கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் தலைமையிலான போலீசார் கைப்பற்றினர்.
திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே காசிநாதபுரத்தில் லதா என்பவரின் வீட்டுக்கு பக்கத்தில் கட்டப்பட்டு வரும் செப்டிக் டேங்கில் 20க்கும் மேற்பட்ட சாரை பாம்புகளும் முட்டைகளும் இருந்தன. தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு அவர்கள் வந்து பாம்புகளையும் முட்டைகளையும் அப்புறப்படுத்தினர். முன்னாள் அமைச்சர் பொன்முடி தொடர்புடைய செம்மன் குவாரி வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட ஜெயச்சந்திரன் என்பவருக்கு வழக்கு ஆவணங்களை வழங்க மறுத்த விழுப்புரம் சிறப்பு நீதிமன்ற உத்தரவை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தர்மபுர ஆதீனத்திடம் பணம் கேட்டு மிரட்டியதாக கூறப்படும் விவகாரத்தில் மும்பையில் கைது செய்யப்பட்ட பாஜக நிர்வாகி அகோரம் தரங்கம்பாடி மாவட்ட உரிமையியல் மற்றும் நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். அவரை 15 நாள் நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி கனிமொழி உத்தரவிட்டார். சென்னை அடுத்த கிழக்கு தாம்பரம் காமராஜ் தெருவில் பாதாள சாக்கடை தோண்டும் பணியின் போது ஏற்பட்ட மண் சரிவில் சிக்கிய முருகன் என்ற பணியாளரை பொக்லைன் இயந்திரம் மூலம் காப்பாற்ற முயன்றபோது அதன் பக்கெட் பகுதியில் சிக்கி தலை துண்டானது. இதையடுத்து மண்ணுக்குள் புதைந்திருந்த உடல் மீட்கப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்தில் புதியதாக பாருடன் கூடிய டாஸ்மாக் கடை திறப்பதற்கு அப்பகுதி பெண்கள் எதிர்ப்பு தெரிவித்து திறக்கப்பட உள்ள கடையை முற்றுகையிட்டனர். நெய்க்காரன் பாளையத்தில் இயங்கி வந்த மதுக்கடையை தற்போது மாற்ற உள்ளதாகவும் அதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட இடத்தில் பள்ளி வழிபாட்டுத் தலங்கள் உள்ளதாக கூறி அப்பகுதியினர் எதிர்ப்பு தெரிவித்தனர். மதுரை மாவட்டம் திருமங்கலம் அடுத்த குராயூர் பகுதியில் புதிதாக திறக்கப்பட்ட டாஸ்மாக் கடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து சாலை மறியலில் ஈடுபட முயன்ற 100க்கும் மேற்பட்ட பெண்கள் போலீசார் தடுத்ததால் அவர்களுடன் வாக்குவாதம் செய்தனர். டாஸ்மாக் கடையால் பெண்கள், குழந்தைகளுக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் ஏற்படும் என அவர்கள் தெரிவித்தனர். தென்காசி மாவட்டம் கடையம் அருகே சுமார் 2200 ஆண்டுகளுக்கு முன்பு மனிதர்கள் வாழ்ந்த வாழ்விடம் கண்டறியப்பட்டுள்ளதாக தொல்லியல் துறையினர் தெரிவித்துள்ளனர். ஜம்பு நதி ஆற்றங்கரையோரம் தட்டப்பாறை இடுகாட்டில் பள்ளம் தோண்டும்போது முதுமக்கள் தாழி உள்ளிட்டவை கிடைத்ததால் தொடர்ந்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. பழமையான உடைந்த கிண்ணங்கள், நொறுங்கிய பானைகள் உள்ளிட்ட பல பொருட்களுடன் மிகச்சிறிய தங்க வளையத்தையும் தமிழ் எழுத்தை தாங்கிய பானை ஓடு ஒன்றும் கிடைத்துள்ளது.